ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜய் அண்ணா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அண்ணாவுடைய மகனை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அவர் இப்ப தன்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தை டைரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காரு. படத்தோட பெயர் சிக்மா. படத்துல ஹீரோவா சுந்தபிகிஷன் தான் பண்ணிருக்காரு. அந்த படத்துக்காக ப்ரமோஷனுக்காக பிகிடன்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருந்தாரு. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் தமிழ் இன்டர்வியூ. அதுல படத்தை சார்ந்த விஷயங்களை விட அவருடைய ஃபேமிலியை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல முக்கியமா தன்னுடைய அப்பா சிஎம் விஜய் அவர்களை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த இன்டர்வியூவை பார்த்ததுல இருந்து பல பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கான காரணம் அப்பா மகனுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு 80th இண்டிபெண்டன்ஸ் டே அந்த ஃபங்க்ஷன்ல பல பேர் கலந்துக்கிட்டாங்க. பட் சஞ்சய் அவர்கள் சென்னையில தான் இருக்காரு, ஆனா கலந்துக்கல. பல பேரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சஞ்சய் அவர்கள் இவ்வளவு பேசுறாரு, ஏன் இதுல மட்டும் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி பல பேரும் கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாத சில பேர் அவரை திட்டிட்டும் இருக்காங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய மகனை இன்வைட் பண்ணாத கூட இருந்திருக்கலாம். அது ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு முட்டு கொடுக்க நான் விரும்பல. அப்படி நான் சொன்னாலுமே அப்போ அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என்ன நீங்க கேட்பீங்க. சிஎம் விஜய் அவர்கள் அவரை கூப்பிடலையா, இல்ல அவர் கூப்பிட்டு வரலையா, அப்படிப்பட்ட எந்த விஷயம் வெளியே வரல. ஒருவேளை சஞ்சய் அவர்கள் கொஞ்சம் பிஸியா கூட இருந்திருக்கலாம், எப்படி வேண்டாலும் இருக்கலாம். பட் இதுக்கான பதில் கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் டைரக்ஷன் பண்ண படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ கண்டிப்பா பிரஸ் எல்லாம் சந்திக்கிற நிலைமை வரும். அப்போ கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்பாங்க. அப்போ இதுக்கான பதில் கிடைக்கும். அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய தாட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.